வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியா, கோட்டையை கைவிட்ட எடப்பாடியார், சென்னையில் அதிமுகவுக்கு டெபாசிட் இலக்குமா? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தமிழகத்தில் நடைபெற்ற இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற நிலையில்தான் வாக்கு முடிவுகள் என்பது மே 4ஆம் தேதியானது பிறகுதான் தமிழகத்தில் யார் ஆட்சியை பிடிக்கப் போர் என்பதில் ஒரு குழப்பத்தெல்லாம் நீடிக்கொண்டிருக்கும் சூழல்தான் தமிழக அரசியலில் நிலவிக் கொண்டிருக்கிறதா. இந்த தமிழக அரசியல் களம் என்பது தற்பொழுது பெரும் மாற்றத்தை சந்தித்து வரும் நிலையில்தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பல தொகுதிகளில் கண்டிப்பாக டெபாசிட் இழக்கும் அபாயம் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் எல்லாம் தெரிவித்திருக்கிறதாம். குறிப்பாக அதாவது முக்கிய நகரமான சென்னையில் பல தொகுதிகளில் அக்கட்சியின் வாக்கு வங்கி கடுமையாக சரிந்துள்ளதாக கூறப்படும் செய்திதான் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. மேலும் கடந்த காலங்களில் அதாவது கோட்டையாக கருதப்பட்ட தலைநகரிலே அதிமுக தன் செல்வாக்கை இழந்து வருவது என்பது அக்கட்சிக்கு ஒரு பின்னடைவை ஏற்பட்டும் விதமாகத்தான் இந்த சட்டமன்ற தேர்தல் அமைந்திருப்பது என்பது பார்க்கப்பட்டு வருகிறதா. அதாவது விஜயின் வருகை என்பது தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் அவரது வாக்கு வங்கி இளைஞர் மற்றும் நடுநிலை வாக்காளர்கள் எல்லாம் கவர்ந்து வரும் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு சில இடங்களில் அதிக வாக்கு எண்ணிக்கை என்பது அவர்கள் கவரக்கூடிய சூழல் தான் உருவாகி இருக்கிறது. அந்த புதிய அரசியல் மாற்றத்தை சரியாக கையாள தவறியே அதிமுகவின் இந்த சரிவுக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்பட்டு வருகிறதா. தற்பொழுது அரசியல் சூழலில் திமுக அல்லது தாவேக என்ற இருமுனை போட்டியை நோக்கி நகர்ந்து வருவதால் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆளுங்கட்சியான திமுகவுக்கு ஒரு பிரதான எதிரியாக தன்னை காட்டிக்கொள்வதில் விஜய் அவர்களும் தீவிரம் காட்டி வரும் நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அந்த இடத்தை இழந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்நிலையில்தான் தமிழகத்தில் கண்டிப்பாக திமுகவா அல்லது அதிமுகவா என்ற வழக்கமான திராவிட அரசியல் களம் சிதைந்து விடாமல் தடுக்க எடப்பாடி பழனிசாமி தவறவிட்டதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. இந்த தடுமாற்றம் என்பது தொடர்ந்தால் கண்டிப்பாக அதிமுக தனது வாக்கு வங்கியை தற்காத்துக் கொள்வதே ஒரு பெரும் சவாலாக மாறும் என்று அரசியல் கூறப்படுகிறதா. ஏனென்றால் தமிழகத்திலே அதாவது 234 தொகுதியிலும் குறைந்தபட்ச தொகுதியில் கண்டிப்பாக அதிமுகவுக்கு வாக்கு வங்கி என்பது சரிந்திருக்கக்கூடிய சூழல்தான் இந்த சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் கண்டிப்பாக காட்டப்பட்டு வரும் நிலையில்தான் எடப்பாடி கண்டிப்பாக மிகப்பெரிய வருத்தத்தில் இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறதா. ஏனென்றால் ஒரு சில தொகுதிகளில் கண்டிப்பாக அதிமுகவின் வாக்கு வங்கிகளை பிரிப்பதற்காகவே விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவின் ஓட்டுகளை கண்டிப்பாக அவர்கள் கவரும் வகையில்தான் அதிமுகவின் ஓட்டுகள் கவரும் வகையில்தான் கண்டிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அதிக அளவில் வாக்கு வங்கி சதவீதம் உயர்ந்து கொண்டிருப்பது என்பது நம் கண்கூடா பார்க்காத செய்தியாகத்தான் இந்த முடிவுகள் கண்டிப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. மேலும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எந்தெந்த தொகுதியில் கண்டிப்பாக அவர்கள் டெபாசிட் எல்லாம் இழக்கக்கூடும் செய்திதான் கண்டிப்பாக அதாவது 48 மணி நேரத்தில் கண்டிப்பாக தமிழகத்திலே அதிமுக எந்த தொகுதியில் தோல்வியை சற்றும் சந்திக்கும் என்ற நிலையில்தான் பார்க்கப்பட்டு வருகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.